ஹென்றி ஃபோர்ட் ஒரு ஃபேமஸ் கோட். உங்களால முடியும்னு நெனச்சா மட்டும் தான் முடியும். உங்களால முடியாது நீங்களே முடிவு பண்ணிட்டா சத்தியமா முடியாது. இந்த கழுதைய நிஜமாவே காப்பாத்துமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. கொஞ்சம் மண்ண அடிச்சு இந்த கிணத்த மூடிடலாம். கழுதையையும் ஒரு ஜீவ சமாதி பண்ண மாரி இருக்கும். இந்த கிணத்தையும் மூடின மாரி இருக்கும்னு முடிவு பண்றாரு. நம்ம லைஃப்லயும் இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன் வரும். நம்மளால இதுலேருந்து தப்பிக்க முடியும், வாழ முடியும் அப்படின்னு நாம நினைச்சோம் அப்படின்னா அதுக்கான வழி நம்ம கண்ணுக்கு தெரியும். வாருங்கள் இன்றே துளிர்த்தெழுவோம். ஹென்றி ஃபோர்ட் ஒரு ஃபேமஸ் கோட். இஃப் யூ திங்க் யூ கேன், யூ கேன். இஃப் யூ திங்க் யூ காண்ட், யூ காண்ட். யூ ஆர் ரைட் ஐதர் வேஸ். உங்களால் முடியும்னு நினச்சா மட்டும்தான் முடியும். உங்களால் முடியாதுன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டா சத்தியமாக முடியாது. இதுதான் அவர் சொல்ல வர்றது. ஒரு கழுதைக்கு நடந்த கதை. ஒரு கழுதை ரொம்ப வயசாயிடுச்சு. பொதுவாக கழுதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? பொதி சுமக்கிறதுக்கு. அதோட ஓனர் பார்க்குறாரு, இந்த கழுதைக்கு ரொம்ப வயசாயிருச்சு, இதுக்கப்புறம் இந்த கழுதையை வச்சு நமக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒரு சமயத்தில் இந்த கழுதை போய் ஒரு கிணத்துல விழுந்துருது. இப்போ இவருக்கு என்ன வேலை அப்படின்னா, இந்த கழுதையை உயிரோட காப்பாற்றணும்னா 4-5 பேரை கூப்பிட்டு வரணும். இதுக்கு கயிறெல்லாம் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை தூக்கி உயிரோட எடுத்துகிட்டு வந்து ஆக போகிறது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கழுதையை நிஜமாவே காப்பாற்றணுமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. இன்னொரு பிரச்சனை, அந்த விழுந்த கிணறு இருக்கே, அந்த கிணத்துலையும் தண்ணி கிடையாது. இந்த கிணத்தை நிஜமாவே நம்ம காப்பாற்றணுமா வேணாமான்னு ஏற்கனவே ஒரு குழப்பத்தில் இருந்தார். கழுதியும் தேவையில்ல, கிணறும் தேவையில்ல, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. பேசாமல் கொஞ்சம் மண் அடித்து இந்த கிணத்தை மூடிடலாம். கழுதியையும் ஒரு ஜீவ சமாதி பண்ண மாதிரி இருக்கும், இந்த கிணத்தையும் மூடின மாதிரி இருக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. ஆட்களை கூப்பிடுறாரு, வந்து கிணத்தை மூட சொல்கிறாரு. மண் அள்ளி உள்ளே போட்டே இருக்காங்க. ஒரு பாதி தூரம் கிணத்தை மூடுறாங்க. அப்போதான் இவங்களுக்கு ஒரு உண்மை புரியுது. வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் அப்படின்னு ஒரு டவுட்டோட உள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த கழுதை என்ன பண்ணுது அப்படின்னா, மண்ணை போட போட அந்த மண்ணு மேலே ஏறி நிற்கிது. மண்ணை அது தலை மேலே தான் மண்ணு போடுறாங்க. அது சிலுப்பி அந்த மண்ணை கால் மேலே போட்டுட்டு அந்த மண்ணு மேலே ஏறி நிற்கிது. இப்படி இவங்க மண்ணை போட 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 அந்த மண்ணு மேலேயே ஏறி அந்த கழுதை வெளில வந்துருச்சு. நம்மளால வாழ முடியும் அப்படின்னு அந்த கழுதை நினைச்சதுனால தான் அங்கே என்ன வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சு மேலே வந்தது. நாம கழுதை தானே, நமக்கு என்ன தெரியும், நம்மளால வாழ முடியாது அப்படின்னு முடிவு பண்ணியிருந்ததுன்னா கண்டிப்பாக ஜீவசமாதி தான். நம்ம லைஃப்லேயும் இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் வரும். நம்மளால இதுலேருந்து தப்பிக்க முடியும், வாழ முடியும் அப்படின்னு நாம் நினச்சோம் அப்படின்னா அதுக்கான வழி நம்ம கண்ணுக்கு தெரியும். நம்மளால முடியாது அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கான வழி நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். இஃப் யூ திங்க் யூ கேன், யூ கேன்ட். இஃப் யூ திங்க் யூ காண்ட், யூ காண்ட். யூ ஆர் ரைட் ஐதர் வேஸ். தேங்க்யூ. வாருங்கள் இன்றே துளிர்த்தெழுவோம்.